ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 11/5/2026 பாக்யதாரா BD 53க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ABC போலில் வந்து 419, ஃபுல் போலில் 178,419. இதுதான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின திங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ABC போலில் 038, அதுக்கு முந்தின திங்கள் வந்து 563 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே திங்கள் டு திங்கள் பாக்யதார ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65ஓட 2332 சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 710 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 574. நம்மளுக்கு தேவை 60 and 5G. இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதோட +2 and 3 இந்த ட்ராவுக்கான எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. அப்போ 7 அல்லது 0 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 0. இப்போ இந்த 710க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 637. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D 60ஓட வந்து 2332 சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா மாற்றி கூட்டுறோம். இப்போ 637க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் ட்ரை பண்ணுறோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 543 இதில் நம்மளுக்கு வந்து 54 மட்டும் தான் தேவை. இதோட +3 and 2. ஏன்னா போன ட்ரா வந்து 23, இந்த ட்ரா நம்மளுக்கு 32. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 637க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 8 அல்லது 6. இப்போ இந்த 637க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 456. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்ட் மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு நண்பா. 2-3 ஃபார்மெட்டும் முடிஞ்சு, 3-2 ஃபார்மெட்டும் முடிஞ்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்குது. இப்போ நம்ம 456க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 153. ஸோ நம்மளுக்கு தேவை 15. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 2-3. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8. அப்போ 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 456க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 8. இப்போ இந்த 456க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 563. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா முடிவில் நம்மளுக்கு 3 ட்ராலையுமே சீபோர்ட் இருக்கு நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதெல்லாமே திங்கள் டு திங்கள் நம்மளுடைய பாக்யதாரா ரிசல்ட். அதனால் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து இந்த கெஸ்ஸிங்கை செக் பண்ணி பாருங்கள். யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இப்போ 563க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 537. இப்போ இந்த 537ஓட நம்ம 3-2 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது +3 and 2. இப்போ இது கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, இங்கே 3ஓட 2 கூட்டினோம்னா 5. அப்போது 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 563க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 8 அல்லது 5. இப்போ இந்த 563க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 038. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சீபோர்ட். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 2 தடவை 2-3 ஃபார்மெட்டு, 2 தடவை 3-2 ஃபார்மெட்டு. இப்போ 4 ட்ராவிலையும் கண்டினியூஸாக போர்டு மாறாமல் சீபோர்ட் இருக்குது.
இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த 038க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 038 ஃபுல் போர்டில் வந்து 5 6 9 நம்மளுக்கு தேவை 5 6 மட்டும்தான், +2 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினா 7, 6ஓட 3 கூட்டினா 9. 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. இப்போ இந்த 038க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 419. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 419 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த திங்களுக்கு இதெல்லாம் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது, போர்டு மாறாமல். ஸோ இந்த ட்ராவும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. அதேமாதிரி பெயர்ஸ் இன்னும் வரல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெயர்ஸ் வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 419 ஃபுல் போர்டில் வந்து 178 நம்மளுக்கு தேவை 17. இதோட +3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, இங்கே 2ஓட 7 கூட்டினா 9. அப்போது 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் வந்து 4 அல்லது 9 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை அப்படி கீழே எடுத்துலதெல்லாம் சி போர்டு அல்லது ஆல் போர்டு 4 அல்லது 9. 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்ம சேனலில் வின்னிங் தர நம்ம கிடைக்காது. நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கணுங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை புதிய நண்பராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் 44, 99 அல்லது 49, 94. ஸோ ஒருவேளை இதுலேருந்து பெயர்ஸ் வர்றதா இருந்தால் இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிம்பிளாக தான் ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே வின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயன்படுத்திங்க. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உங்கள் லைக் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, இன்னும் பெயர் வரல. ஸோ இந்த ட்ரா லக் இருந்தால் பெயர்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சடு பார்ப்போம். அதேமாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை பாக்கியதார டு பாக்கியதார ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ பிசி மிக்சடு என்னென்னு பார்ப்போம். பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6-4, 7-4, 8-4. அதே மாதிரி 6-9, 7-9, 8-9, 4-9. இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி மிக்சடு நண்பா. ஸோ பிசி போர்டு தான் போட்டிருக்கோம். ஒருவேளை போர்டு மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஏபிஏசியாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை 11/5/2026 பாக்கியதாரா பேட்டிக்கு 53க்கு கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.